I am BKK. You are in live designs with BKK. சமீப காலமாக நிறைய பெற்றோர்கள் அம்மாக்கள் முக்கியமாக வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி என் பையன் முஸ்லீமாக மாறிட்டான், என் கூட பேசுறதில்லை, நான் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றதில்ல, மேலே போய் வீட்டில் உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்குமா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பெத்த உள்ளம். அதே மாதிரி இன்னொருத்தர் எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்காக வேண்டிக்கோங்கம்மா, என் மகன் என்கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படி. என்ன அப்படின்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. ஆமாங்க, எல்லாரும் உதவி செய்கிறாங்க, உதவி செய்யாத ஆளே கிடையாது. ஆனால் யாருக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு? செய் நன்றி கொன்ற மகற்கு, பிள்ளைகளுக்கு. உங்கள் அப்பா உங்களை அம்மா என்ன பண்ணாங்க, உங்கள் அம்மா உங்களை என்ன பண்ணாங்க, எதுக்காக நீங்கள் அவங்களுக்கு அந்த கொடுமை? அப்படியே கெட்டப்பா அடிக்கிறவராக இருக்கட்டும், அம்மா சோறே போடாத அம்மாவாக இருக்கட்டும், உங்களை 10 மாதம் சுமந்து உங்களை மனசால் கொஞ்சி நெஞ்சில் ஏற்றி இத்தனை வருஷம் வளர்த்த அந்த தாயிட்ட பேசாமல் இருக்க உங்களுக்கு என்ன இருக்குது? அதை விட பெரும் பாவம் ஒன்றுமே. இதெல்லாம் இப்போல்லாம் அடுத்த ஜென்மமே கிடையாதுங்க. இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் அனுபவித்து விடுவீங்க, நிச்சயம் அனுபவிப்பீர்கள். தவறு செய்யாதீர்கள். பெற்றோரை வருத்தப்படவே கூடாது, வைக்கக்கூடாது. நீங்கள் சம்பாரித்து கொட்டி அவங்கள பார்த்துக்க வேண்டாம். அவங்கள்ட்ட அன்பாக ஒரு வார்த்தை, உங்களுடைய 24 மணி நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து ஒரு 10 நிமிஷம் கொடுங்கப்பா. அப்பா அம்மாட்ட உட்காந்து பேசுங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். அன்பு காட்டுறது அவ்வளோ கஷ்டமா? அன்பு என்ன அவ்வளோ விலை உயர்ந்தது அவங்ககிட்ட உங்கள் பெற்றோருக்கு? யார் எங்கே இதை பார்த்தாலும் சரி, அம்மா தயவுசெய்து உங்கள் மகனுக்கு இந்த வீடியோ போட்டு காமிங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அவங்க பார்ப்பாங்க. மதம் மாறுவதை பற்றி நான் யாரும் எனக்கு அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸே கிடையாது. இவங்க மதம் மாறினாங்க, ஆனால் மதம் எந்த மதத்துலேயும் சொல்லலை தாயாரே வெறுக்கணும், மரியாதை இல்லாமல் நடந்துக்கணும் சொல்லவே இல்லை. என்னுடைய பிரார்த்தனை அந்த 2 தாயாருக்கும் இந்த மகன்கள் அவர்கள் விருப்பப்படி நடக்கணும். லதா மகேஷ் அம்மா, உங்களுக்காக தான் அதை சொல்கிறேன். இன்னொரு அம்மாவும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உங்கள் மகன் உங்கள்கிட்ட பேசாட்டி நீங்கள் இது தான் எழுதணும், பிரபஞ்சத்திற்கு நன்றி, என் அருமை மகன் பேர் சொல்லிட்டு எனக்கும் என் மருமை மகனுக்கும் இடையே உள்ள உறவு மிக நன்றாக இருக்கிறது, நன்றி நன்றி நன்றி. இதை மாத்திரம் சொல்லுங்கம்மா, பையன் கூட பேசுவான். வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னா, ஆழ் மனத்துக்குள்ளே நிறைய வெறுப்பை சேர்த்து வைக்கிறோம். அந்த வெறுப்பு வெளியில் யூனிவர்ஸுக்கு, அதாவது பிரபஞ்சத்துக்கு போய் திரும்பி வெறுப்பாக தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க, அன்பை சம்பாதிக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸு, அடுத்தவன் சொத்தை எடுத்துக்கிறது, இந்த டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை காசு பணம் கொடுக்காம கஷ்டப்படுத்துறது. ஒரு தாய் என்கிட்ட சொன்னான், அம்மா வெறும் தயிர் சாதம் தான் 1 வருஷமாக சாப்பிட்றோம், என் சம்பளத்தில் இது தான் கொடுக்க முடியுது. மனசு அப்படியே ஒடிஞ்சு போயிட்டேன் நான். ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக, நீ பெற்றுப்பட்ட குழந்தை, நீ உனக்கு அதில் ஒரு பங்கு இருக்குது, அந்த குழந்தையை நீ பார்த்துக்கணும். ஏன் இது ஒரு ஸ்பீச்சாக ஒரு நல்ல விஷயமாக சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய இந்த மாதிரி கதைகள் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது, கேட்க ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்புக்கு விலையே கிடையாது, பெற்றோர்களை மறைக்க வேண்டும். நான் படிக்கிற போதும் சரி, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்லையும் அப்பா அம்மா தான் நாம் கண் கண்ட தெய்வம், நம் கண்ணில் இருப்பவர். நான் என் வீட்டு படத்தை அதுக்காக தான் எடுத்தேன். வீடியோ எதுக்கு எடுத்தேன்னா, எங்கள் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, டிசிப்ளின் சொல்லி கொடுத்தாங்க, அறிவு கொடுத்தாங்க. இந்த அழகான மூஞ்சியும் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது தான், வேறு யாரும் கொடுத்துருக்க முடியாது. அன்பை ஊட்டி கொடுத்தாங்க, தான தர்மம் நியாயம் தவறு நல்லது எல்லாமே சொல்லி கொடுத்தவர் என் பெற்றோர். ஒரே மாதிரியான நீதிமான் அவங்க 2 பேரும். அதனால தான் அவங்கள நான் வணங்குறேன். அதனால தான் யார் பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்கிறீர்களோ, யார் பெற்றோரிடம் மிக நன்றாக நடந்து கொள்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை மிக நன்றாகவே அமையும். பெற்றோர்களை பேணி பாதுகாருங்கள். ஒரு நமஸ்காரம் தினம் பண்ணிட்டால் கூட தப்பே கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே பெற்றோரை பார்த்துக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்ப்பவர்கள் இதை கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை பேசுகிறேன்.